தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பான தமிழக எம்பிக்கள் கூட்டத்தை தேமுதிகவும் புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம் முனாஃப், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை நடவடிக்கைகள் தமிழ்நாட்டிற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அது குறித்த எதிர்கால நடவடிக்கைகளை குறித்து விவாதிக்க தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் அனைத்து கட்சி நாடாளுமன்ற ராஜ்யசபா எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தேமுதிக புறக்கணிப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் தலைமையில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று எம்பிகள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக அரசு சார்பிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலும் அனைத்து கட்சியினருக்கும் எம்பிகளுக்கு அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தேமுதிகவிற்கும் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில தேமுதிகவில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய LK சுதீஷ் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் திமுகவில் அங்கம் வகிக்கக்கூடிய தேமுதிக இந்த கூட்டத்தில் எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்க இயலாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சட்டமன்றத்தில் காவேரி விவகாரம் மற்றும் மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்ட வேண்டும் என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதனை தட்டி கழிப்பதற்காக இந்த தொகுதி மறுவரையறு விஜய் தலைமையில முதலமைச்சர் விஜய் தலைமையில நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில திமுக அதிமுகவை தொடர்ந்து தேமுதிகவும் இந்த தொகுதி மறுவரையறு எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணிப்பதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அனைத்து கட்சி எம்பிகளுக்கு இந்த தமிழக முதலமைச்சர் தலைமையில நடக்கக்கூடிய இந்த எம்பிக்களுடைய கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்தது. நன்றி முனாஃப், உங்க தகவல்களுக்கு. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.